जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर श्रीवाचादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। गात्यायनी महामाये महायोगिनी यदीश्वरी नंदगोप सुदम देवी பதிந்தே குருதே நமக. பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம். அறிவில்லாதவனும் சிரத்தை இல்லாதவனும் சந்தேகம் உள்ளவனும் அழிந்து விடுவான். சந்தேக பிராணிக்கு இந்த உலகமோ வேறு உலகமோ சுகமே கிடையாது அப்படின்னாரு. அடுத்து 41. தனஞ்சயனே, தத்துவ ஞான யோகத்தால் கர்மங்களை விட்டொழித்தவனும் ஆத்ம ஞானத்தால் சந்தேகத்தை துண்டித்தவனும் சுய நிலையில் உள்ளவனுமான மனிதனை கர்மங்கள் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. தனஞ்சயனே, தத்துவ ஞான யோகத்தால் கர்மங்களை விட்டொழித்தவனும் ஆத்ம ஞானத்தால் சந்தேகத்தை துண்டித்தவனும் சுய நிலையில் உள்ளவனுமான, முதல்ல அறிவில்லாதவனும் சிரத்தை இல்லாதவனும் சந்தேகம் உள்ளவனும் அப்படின்னு சொன்னார். அவன் இந்த உலகத்திலேயோ எந்த உலகத்திலையும் அமைதியும் காண்பதில்லை, இன்பத்தையும் அனுபவிக்க போறதில்லை அப்படின்னு சொன்னார். அவன் இந்த ஜட புலன்களுக்காக அதிகமா பாடுபடுவான். இன்பமா இருக்கிறத அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்க பாடுபடுறதோட முழு நேர பாடுமே எதுக்கு இருக்கும்? வெறும் சாதாரண அந்த சின்ன சந்தோஷத்தை அடையிறதுக்கு முழு வாழ்க்கையும் செலவழிக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்றாட பாடுகளுக்கே சராசரியா இருக்கிற சுவாசத்துக்கும் காற்றும் தண்ணியும் கூட நமக்கு இப்போ அதிக விலை கொடுத்தோ இல்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இல்லாட்டி துர்நாற்றம், சுவாசத்துல தூய்மையான சுவாசம் கிடைக்க மாட்டேங்குது, தூய்மையான தண்ணி கிடைக்கும். காற்றும் தண்ணியுமே சரியில்லைங்கும் போது அப்புறம் உணவு பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? உடல் ஆரோக்கியத்தை பற்றி, குணம், பழக்க வழக்கம், இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல அடிப்படையிலேயே காற்றும் தண்ணியும் தூய்மையா வேணும். இந்த பூமி பந்து முழுவதுமே ஏதோ ஒரு இடத்துல மட்டும்னு இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை. ஒரு பக்கம் கடுமையான சுழற்காற்று. சாதாரணமா நம்ம இப்போ ஊர்களில் முன்ன பார்த்தோம்னா சின்ன சின்ன காய்ந்த சருகு இலைகள் தான் அந்த சூறாவளியில பறக்கிறத பார்ப்போம். நல்ல உச்சி மத்தியானத்துல வெட்ட வெளியில காடுகள்ல பார்த்தோம்னா, அன்னைக்கு விவசாயம் பண்ற கிராமத்துல ஊர்ல இருந்து காட்டு வழியா பள்ளிக்கூடத்துக்கு போவோம், பக்கத்துல டவுனுக்கு போவோம். அப்படி நடந்து போகும்போது மத்தியானத்துல பார்த்தோம்னா வேடிக்கையா இருக்கும். ஒரு பனைமர உயரத்துல ஒரு சின்னதா ஒரு சுழற்காற்று அப்படி மண்ணு புழுதி எல்லாம் எடுத்துக்கிட்டு, காய்ந்த சருகுலாம் எடுத்துக்கிட்டு, இந்த சோளத்தட்டை சருகெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சுழன்று பறந்து கொஞ்சம் தூரம் அப்படி உயரமா போகும். பார்க்க வேடிக்கையா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. கேலி பண்ணி சிரிப்போம். முனியாண்டி போறாடுறான்னு நாங்கெல்லாம் சொல்லி விளையாடுவோம். அந்த மாதிரி அப்படி நகர்ந்து போகும். அது இன்னைக்கு அதே அளவுக்கான சுழற்காற்று நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு பெரும் சுழற்காற்றாகி பெரிய பெரிய கட்டிடங்களையும் கார்களையும் கனரக வாகனங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, காய்ந்த சருகு இலைகளை சுருட்டுற மாதிரி அப்படி ஒரு சுழற்காற்று வீட்டோட காரோட பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஓடுல இருந்து வீட்டையே தூக்கிட்டு போகுது. பெரிய பெரிய மரங்கள்லாம் வேரோட பிடுங்கி சொல்லிட்டு அதே மாதிரி பறக்குது. முதல்ல சாதாரணமா அப்படி போகும்போது விளையாட்டா தெரிஞ்சது, இன்னைக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. தண்ணியே சுழன்று அந்த அளவுக்கு 2 பனை உயரத்துக்கு, அதை விட அதிக உயரத்துக்கு இழுத்துட்டு போகுது. அதோட அகலமும் உயரமும் பயங்கரமா இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் வறட்சியினாலையும் பசி பட்டினியினாலையும் பல மாதிரியான கொடூரமான நிகழ்ச்சிகள் அங்க நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பூமியில மொத்த பிரபஞ்சத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம பூமி பந்துல சின்ன ஒரு நிகழ்ச்சி. ஒரு பக்கமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கிறதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரியே தெரியும். ஒரு பக்கம் இந்த காய்ந்து போன நிலத்துல வெடிப்பு மேலோட்டமா அந்த களிமண்ல வெடிப்பு விழுகிற மாதிரி பல மைல்களுக்கு ஆழமான வெடிப்புகள்லாம் சாதாரணமா விழுகுது. இப்போ நிலநடுக்கம்னு கேள்விப்படுறோம், பூகம்பம், அந்த மாதிரி. நிலம் ஏன் நடுங்குது? நிலமடந்தைன்னு சொல்லி வணங்குறோம், பூமி தாயின்னு வணங்குறோம். வைணவமோ சைவமோ அல்லது எந்த ஒரு விஞ்ஞான ரீதியா பார்த்தாலுமே கூட, மொழி, இனம், என் நாடு என் மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் கூட, ஆன்மீகமாகவும் பௌதிகமாகவும் யோசிச்சாலும் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறதெல்லாம்
நிலம் நடுங்குது அப்படிங்கிறது உண்மை தானே. ஏன் நிலம் நடுங்குது? நாம எப்ப நடுங்குவோம்? யோசிச்சு பார்ப்போம். ஏன் நடுக்கம் வருது நமக்கு? எதனால் நடுக்கம் வரும்? குளிர்னாலையா? குளிர்னால நடுக்கம் வர்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அது ஒன்றும் நோயும் கிடையாது, அதுல ஆபத்தும் இல்லை. குளிர்னால நடுங்கிறது வந்து ஒரு இனிமையான அனுபவம். இந்த மார்கழி குளிர்ல அதிகாலையில குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோங்கிற மாதிரி பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குடைந்து நீராடுதல் அப்படின்னா குளத்துல நல்லா மூழ்கி குளிக்கிறது. அப்படி குளிச்சோம்னா நல்லா கதகதப்பா இருக்கும் தண்ணி, அதெல்லாம் சுகமா இருக்கும். திரும்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் குளிரும். அந்த குளிரும் கூட அது ஒரு இதமா இருக்கும். அந்த குளிரோட கோயிலுக்குள்ள நுழையும் போது கதகதப்பா இருக்கிற அந்த நம்ம உடம்புல இருக்கிற குளிருக்கும் அந்த கட்டிட கோயில் கற்கோயிலுக்குள்ள மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கதகதப்பை உணர்றதுக்கும் அது ஒரு இனிமையான சுக அனுபவமா இருக்கும் வைகறை பொழுதுல. இதெல்லாம் இயற்கையா ஆன்மீக வாழ்க்கையில இயல்பாவே அனுபவிச்சு வாழ்ந்தவங்க நம்ம பெரியவங்க. அவங்க கட்டி வச்சிருக்கிறது தான் இந்த கோயிலும் இந்த பழக்க வழக்கம் திருவிழா எல்லாமே. இந்த பௌதிக வாழ்க்கைய இன்பமா அனுபவிச்சுட்டு ஆனந்தமான நிலை தன்னை உணர்ந்தாலே அந்த ஆனந்த நிலையை உணர்ந்துடலாம். ஏன்னா ஜீவன் வந்து இறைவனுடைய அம்சம்ங்கும் போது சத்து சித்து ஆனந்த நிலை தான் இறைவன். அதனுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் அதே நிரந்தரமும் வெற்றியும் இயல்பான ஆனந்தமும் வடிவமா இருக்கும். நம்ம அளவுக்கு நமக்கு, பரமாத்மா அளவுக்கு பரமாத்மாவுக்கு. அந்த மாதிரி வாழ்ந்ததை தன்னிலையை மறந்துட்டு இந்த தேக சௌகரியம் ஜட உலக ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பழிக்க சொல்லல பகவான். அதனாலதான் இங்க அர்ஜுனனுக்கும் நமக்கு முன்னோடியான நமது மாணவர் தலைவர் அர்ஜுனன் தான். இப்ப நாம கீதையின் மாணவனா நம்ம இருந்தோம்னா நமது மாணவர் தலைவர் கேள்வி கேட்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட, அவருடைய ஆச்சாரியர்கிட்ட, குருகிட்ட. நம்ம குருகிட்ட, குருன்னா நம்ம கிருஷ்ணர்கிட்ட தான். முதல்லயே அப்படித்தான் கேட்டார் 3வது அத்தியாயத்துல. ஞானம் நல்லதுன்னா அப்புறம் கோரமான இந்த கர்மாவிலேயே நீ ஈடுபடுத்துற அப்படின்னு கேட்பாரு. கேட்டால அடுத்ததுல நீ சூரியனுக்கு இந்த பாடத்தை சொன்னேன்னு சொல்ற, சூரியன் வந்து நம்மளையெல்லாம் மூத்தவராச்சே, நீ எப்படி அவருக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி இதுலயே இனிமே கேட்பாரு, நீ ஞானம் சிறந்ததுங்கிற கர்மாவில் ஈடுபடுத்துருங்கிற ரெண்டு வழியிலையும் உள்ளதையும் சேர்த்தே தான் சொல்றேன், ஏதாவது ஒன்றை உருப்படியா சொல்லி கொடு எனக்கு, நான் அடுத்து கேட்பாரு. இப்ப அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. போதிய வாழ்க்கை, புலனின்பங்கள், இந்த ஜட உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே நாம வேண்டாம்னு விட்டு விலகணுமா? அப்புறம் விலகிறதுக்காக வேண்டாம்னு சொல்லி விடுறத போய் எனக்கு வேணும், என் பங்கு எனக்கு வேணும்னு போராட சொல்றதாவும் இருக்குது. பகவான் அப்படி சொல்றாருல்ல, அதுக்கு தானே இவ்வளவு பேசுறாரு. அப்ப அந்த கர்மா வேணாங்கிற, அப்புறம் அதையே செய்யுங்கிற, பற்று இல்லாம செய்கிற. பற்று இல்லாம எப்படி செய்ய முடியும்? பலனை பற்றி கருதலைன்னா எனக்கு செயலே ஈடுபாடு வராதே. உனக்கு இவ்வளவு வேலை கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறோம், சம்பளம் எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னா, இல்ல நான் கூலி நீங்க கொடுங்க, எனக்கு வேலை அதிகம், இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க இந்த மாதிரி கூலி தரணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அவங்க வந்து நம்ம பேசுனதுல பாதி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வேலை செய்யறதுக்கு ஈடுபாடே வரும். ஆனா கேட்ட கூலியை கொடுத்துட்டாங்கன்னா, கேட்டதை கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம நல்லபடியா செய்யணும் அப்படின்னு ரொம்ப பொறுப்பா செய்வோம். அப்புறம் நீ பலனை பத்தி நினைக்காம வேலையை செய்யுன்னு சொல்ற, என் சுவாபத்துக்கு அது கிடையாது அப்படின்னா, அதுக்கு தான் பகவான் சொல்றாரு, முதல்ல சுவாபம்னு நீ எதை நினைக்கிறியோ அது தப்புங்கிறதுக்காக ஞானத்தை அடையணுங்கிறத முக்கியப்படுத்தி தூண்டி விடுறாரு. ஏன்னா நமக்கு ஞானம் இல்லாம அறியாமையினாலதான் நமது சுபாவம்னு நம்மளை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்கோம். பகவானை பத்தியும் தப்பா தான் புரிஞ்சிருக்கோம். தன்னிலையும் உணரல, பரமாத்மாவையும் உணரல, சொந்த ஆன்மாவுடைய சக்தியும் உணரல. நமக்குன்னு இருக்கக்கூடிய நமது குறைந்த அறிவுள்ள மந்த புத்தியினால நம்மளை பத்தி நாமளே ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம். என்னுடைய குணம் இது, என்னுடைய பழக்க வழக்கம் இது அப்படின்னு. அப்படியே ஒப்பிட்டாலும் யாரோட ஒப்பிடுவோம்? நம்மளை விட உயர்ந்தவங்களோடையோ அல்லது நம்மளை விட தாழ்ந்தவங்களையோ நமக்கு ஒப்பிட்டு நம்ம மகிழ்ச்சியோ அல்லது அதிருப்தியோ அடைஞ்சுக்குவோமே தவிர நமக்கு சமமானவனோட நம்மளை ஒப்பிடுறதே கிடையாது.
ஏன்னா நமக்கு உனக்கு சமமானவன் ஒருத்தருமே இருக்க மாட்டான், உனக்கு சமமானவன் நீ தான். இதை உணர்றதே இல்லை. ஒன்று உன்னை விட ஒரு படி கீழே இருப்பாங்க, உணர்வுலையோ எண்ணத்திலேயோ செயல்லையோ வேகத்திலேயோ இல்லை சோம்பேறித்தனத்திலேயோ எல்லாத்துலேயுமே உன்னை விட இன்னொரு வகையான வேறொரு வகையாக தான் இருப்பாங்க. உனக்கும் இன்னைக்கு ஓய்வு தான், நீயும் ஓய்வாக தான் இருந்தா, பக்கத்தில் உன்னோட கூட படிக்கிறவங்களும் ஓய்வாக தான் இருந்தாங்க. ஆனால் நீ ஓய்வாக இருக்கும்போது உன்னோட எண்ணங்களுடைய ஓட்டமோ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் அல்லது மகிழ்ச்சியும் இல்லை ஒரு கஷ்டத்தை சமாளிக்கிற விதத்தையும் பற்றி கூட யோசிச்சுக்கிட்டு நீ ஓய்வாக இருந்திருக்கலாம். ஏன்னா மனமோ புத்தியோ ஓய்வே எடுக்கிறது இல்லை. உயிருள்ள வரைக்கும் இதயம் இயங்குற மாதிரி, உயிரோட நம்ம இந்த உடல்ல வசிக்கிற வரைக்கும் இதயம் இயங்குற மாதிரி நமது சுபாவமும் இயங்கிட்டு தான் இருக்கும். எப்போவாது ஏதாவது நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். தூங்கும்போது கூட நம்ம இயங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீ புறச்செயல்கள்ல எதுவுமே செய்யாம சும்மா தான் இருக்கிறோம், ஆனா அகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் உங்க கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி ஓய்வுல தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வேற மாதிரி சிந்தனையில இருந்திருக்கலாம். நீ எதிர்காலத்தை பத்தி நினைச்சா அவன் கடந்த காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீ நிகழ்காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நீ அனுபவிச்ச விஷயங்கள்ல எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அனுபவம், அப்படி எதெல்லாம் அந்த அனுபவத்துல நாம எப்படி நடந்துகிட்டதுல நாம மகிழ்ச்சி அடைஞ்சது எவ்வளவு, கஷ்டப்பட்டது எவ்வளவு, ஏமாந்தது எவ்வளவு, தற்பெருமையில பெருமைப்பட்டது எவ்வளவு, சிறப்பா செயல்பட்டு பெருமைப்பட்டது எப்படி அப்படின்னு நிகழ்ச்சிகளை சந்திச்சதை பத்தி நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. அவன் இன்னும் எதெல்லாம் எப்படியெல்லாம் தந்திரமா என்னெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆக என்ன ஓட்டத்துல வெவ்வேறா இருப்போம், ஆனா செயல்ல புறச்செயல்ல ஒன்னாதான் இருப்போம். அந்த ஒன்னா இருக்கிறத பார்த்துக்கிட்டு நாம சமமா தான் இருக்கிறோம்னு நினைச்சோம்னா நம்மளை பத்தி அபிப்பிராயம் நாமளே நமது அதாவது அளவுகோல் தப்பா இருக்கிற அளவுகோலை வச்சு நம்மளை அளந்தோம்னா அந்த அளவும் தப்பா தான் இருக்கும், முழு அளவும் தப்பா தானே இருக்கும். அந்த மாதிரி குறையுள்ள அறிவால நமக்கு நிறைவான அறிவுங்கிறதே வராது. எப்ப நம்ம இந்த பற்று இல்லாம வேலை செய்யறதுனா எப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா, பற்று நீ சாதாரணமான பற்று வைக்காத, உனக்கு தற்காலிகமான இந்த நீ செய்யக்கூடிய எல்லா செயலுக்குமே ஒரு எதிர்விளைவு, அதாவது இணக்கமான விளைவோ எதிர்விளைவோ ஒரு பலன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த பலன் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீ என்ன செய்யறியோ, எப்படி சிறப்பா பொறுப்புணர்ச்சியோட அந்த வேலையை ஈடுபாட்டோட செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான விளைவு இருக்கும். அந்த விளைவை நினைச்சு நான் இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கணுங்கிறதுக்காக நீ முட்டி முட்டி படிக்கிற மாதிரி அந்த எதிர்பார்த்த அந்த பலன் இல்ல, சும்மாதான் அப்படின்னா படிக்க மாட்டோம் அப்படின்னு நம்மளாவே முடிவு பண்ணிக்கிறோம். அதே பலனை உனக்கு சொந்தமான பலன் அப்படின்னு நினைக்காம பகவானுக்கு சொந்தமான பலன், அந்த பலன் அந்த செயலோட விளைவு எனக்கு சம்பளமா தர்றதுக்கு பதிலா சம்பளம் தர்ற முதலாளியவே எனக்கு சொந்தமாக்கிரும்னு நினைச்சா இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே பகவானுடைய சொந்தம். ஊரிலே என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை அப்படின்னு பாடி இருக்கிறார் குலசேகர ஆழ்வார். அப்போ ஊரிலே காணி இல்லை அப்படின்னா அவர் மன்னர், எனக்கு காணி நிலம் கூட இல்லைங்கிறார். ஒரு மாமன்னன் எதை வச்சு அப்படி சொன்னார்? அவரு குணங்களுக்கு இந்த உலகம் சொந்தமா, இந்த உலகத்துக்கு குணம் சொந்தமா? அதாவது குணம்ங்கிற மனிதனுக்கு இந்த உலகம் சொந்தமா, உலகத்துக்கு குணம்ங்கிற மனிதன் சொந்தமா? எல்லாமே இறைவனுக்கு சொந்தம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. ஊர்ல காணி இல்லை, என்னோட ஊர்ல நான் வசிக்கிற இந்த ஊருங்கிற இந்த உலகத்துல எனக்கு கையகல ஒரு காணி நிலம் கூட இல்லைன்றாரு. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்றாரு. அப்போ பலன் இங்க இருக்கிற நிலமும் இங்க இருக்கிற மனிதர்களும் எனக்கு பலனா இல்லைங்கிறது அவருடைய எண்ணம். பலனா இருக்கிறது எல்லாத்துக்கும் சொந்தக்காரனான பகவான் தான் அப்படிங்கிறது எண்ணம். அதனால எனக்கு இங்க யாருமே இல்லை உன்னை விட்டா அப்படிங்கிறத பாடுறாரு. நீதான் என்னுடைய சொந்தம்ன்றாரு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எது எவனுக்கு சொந்தம், எல்லாம் என் கிருஷ்ணனுக்கு சொந்தம், கிருஷ்ணர் எனக்கு சொந்தமோ. அந்த மாதிரியான மனோபாவத்துல இருக்கும்போது நீ பற்று இல்லாம வேலை செய்யறது உனக்கு கஷ்டமா இருக்குது. உண்மைதான், பற்று இல்லாம வேலை செய்யறது நம்மளால சிறப்பா செய்ய முடியல தான், ஒத்துக்குவோம். ஆனா பற்றற்றான் தாளினை, பற்று இல்லாம யார் இருக்கானோ அவனை பற்றிக்கோ, உனக்கும் பற்று இல்லாம விட்டு போகும். அப்போ பற்ற விடணும்னா என்ன செய்யணும்? பற்றில்லாதவனை பிடிக்கணும். அப்படின்னா என் இறைவன் தான் இருக்கான்.
ஏன்னா அவன் எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்து விட்டு அந்த ஆள் சும்மா இருக்கான். அப்ப அவனுக்கு எந்த பற்றுமே இல்லை. அவனுக்கு இந்த ஜட உலகத்துக்கு மேல பற்றே இல்லை, நம்ம மேலதான் பற்று. அதே மாதிரி நமக்கும் ஜட உலகத்துக்கு மேல பற்றே வேணாம், அவன் மேல பற்ற வச்சுட்டோம்னா போதும். அப்போ தேகம் எடுத்திருக்கனே, இந்த தேகத்துக்கான தேவைகளுக்கும் இதை பராமரிக்கிறதுக்கும் நான் பாடுபட வேண்டாமா? நீயே அவனுக்கு சொந்தங்கும் போது அவன் உன்னை பராமரிக்க மாட்டானா? நீ யாரை சொந்தம் கொண்டாடுறியோ, ஒரு ஜடப்பொருளை கூட, ஒரு வண்டியோ வாகனமோ வாங்கினா கூட அதை எப்படி பராமரிக்கிறோம் நம்ம? அது கேட்டுச்சா? நாம பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அதை பராமரிக்கிறோம்ல, அது எதுவுமே கேட்காது, அது ஜடப்பொருள். நம்மளையும் ஒரு பகவானுடைய சொந்த பொருளா ஜடப்பொருளாவே பாவிச்சுக்குவோம். இயங்குறதெல்லாம் இயங்குவோம், பகவான் தான் இயக்குறான்னு சொல்லி ஒரு வாகனம் போல, ஒரு இயந்திரம் போல இறைவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டவனாயிட்டோம்னா பற்றுங்கிறத பற்றியும் குணங்கிறத பற்றியும் நல்லது கெட்டதுங்கிறத பற்றியும் கவலையப்பட வேண்டியது இல்லையே. அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணுங்கிறதுக்கு தான் ஞானத்தை சொல்றாரு முதல்ல. அந்த ஞானத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடமையை செய்யறதுக்கு, அதாவது கர்மாவில் ஈடுபடுறது சுலபம். சுருள்வாள் சுழற்றுறதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதை சாதாரணமா சுருள்வாளை எடுத்துக்கிட்டு சுழட்டினோம்னா நம்மளை அறுத்துரும். அதுல நிறைய கத்தி மாதிரி நீள நீளமா பட்டை பட்டையா இருக்கும் சுருள். உலோக சுருள், அது மெல்லிசானது, நல்ல பிளேடு மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு சுத்துனா பக்கத்துல ஒரு 4 அடி சுற்றளவுக்கு 6 அடி சுற்றளவுக்கு ஒருத்தரும் பக்கத்துல நெருங்க முடியாது. எதிரிகள்லாம் மிரண்டு, அந்த சத்தத்திலேயே மிரண்டு ஓடிடுவாங்க. அப்படி ஒரு சுருள்வாலை சுழற்றுறதுக்கு முதல்ல பயிற்சி, அதுக்கப்புறம் நீ போர்ல இறங்கணும். அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் முதல்ல பயிற்சி, அதுதான் ஞானம். எதை பயிற்சி பண்றது? சண்டையை பயிற்சி பண்ற மாதிரி தான் இது. உடலை பயிற்சி பண்றது மாதிரி தான் உள்ளத்தை பயிற்சி பண்றது. பற்று இல்லாம இருக்கிறது, குணங்களை நம்மளால கட்டுப்படுத்துறது, நமது அனுபவிக்கக்கூடிய விஷயங்களுடைய அளவு என்னன்னு பாக்குறது, அந்த அனுபவிக்கிறதுக்காக எவ்வளவு நேரத்தை பிரயத்தனம் படித்து இருக்கோம், எவ்வளவு நேரத்தை நம்ம காலத்தை எவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன பண்ணாலும் காலம் அது பாட்டுக்கு செலவாகி போய்கிட்டே தான் இருக்குது. எப்படி சுவாசத்துல கரியமில வாயு வெளியேறி போய்கிட்டு இருக்கோ, அது மாதிரி வாழ்நாள்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளிகையும் அது பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. நீ விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் அது செலவாகிட்டு தான் இருக்கும். தானா செலவாகிறத நீ ஏன் அனுபவிச்சு பயன்படுத்தி செலவழிக்க கூடாது? ஒவ்வொரு நாளையும் தெரிஞ்சே அனுபவிச்சு காலி பண்ணு. தெரியாமலே பொழுதே போக மாட்டேங்குது, போய்கிட்டு இருக்கிற பொழுதே போக மாட்டேங்குன்னு புலம்புனேன்னா அது முட்டாள்தனம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஞானத்துக்காக செலவு பண்ணு. ஞானம்ங்கிறது என்ன? இதெல்லாம் கையாள தெரிஞ்சா அது ஞானம். கையாள தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னையும் தன் குணங்கத்தையும் தன் புலன்களையும் நம்ம காலத்தையும் நம்ம விஷய அனுபவங்கள்ல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தையும் நாம எப்பெல்லாம் இஷ்டம் போல நம்ம கையாண்டோம்னா அதுக்கு பேரு ஞானம். அந்த ஞானத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கடமையில இறங்குனேன்னா, கர்மயோகத்துக்கு வந்தேன்னா அது உனக்கு உபயோகமா இருக்கும். கர்மயோகம், அந்த கர்மயோகம் ஞானத்தை தரும். ஞானம் கர்மயோகத்துக்கு பலனை தரும், அதாவது பலத்தை தரும். பலம்தான் பலனே. சாதாரணமா ஞானம் இல்லாத கர்மா அந்த விளைவுகளுக்குள்ள உன்னைய சிக்க வச்சிரும். விளைவுகளுக்குள்ள சிக்க வச்சுக்கிருச்சுன்னா நாம அதை விட்டு வெளியில வர முடியாது. இயந்திரகதியா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு வியாபாரி, வியாபாரம் நல்லா ஓடுது, நல்ல வருமானம் வருது, அதிக லாபம் வருது, அவர் விரும்பின மாதிரி வீடெல்லாம் கட்டியாச்சு, தனக்கு ஒரு வீடு, எல்லாருக்கும் 4 பிள்ளை இருந்தா 4 பேருக்கு 4 வீடு, வசதியான வசிப்பிடம், வாகனம், ஊர்ல அந்தஸ்து, கோயில் திருவிழா எல்லாத்துலேயும் மரியாதை, கட்சிக்காரங்கள்ல இருந்து பொது நிகழ்ச்சிகள் நடத்துறவங்கல இருந்து அத்தனை பேருமே வந்து நன்கொடை வழியை வந்து வாங்கிட்டு போறாங்க. இவர் தர்மம் பண்றதுக்கு தேடி போக வேண்டாம், ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு பெரிய பெரிய அரசியல்வாதியில இருந்து ஆன்மீக பெரியவங்கல இருந்து அத்தனை பேருமே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வியாபாரத்துல அவர் பண்ற தொழில வளமாயிட்டாரு. அந்த சக்கரத்துல இருந்து அவரால் வெளியில வர முடியாது. இது அனுபவிச்சு பார்த்தா தெரியும். ஏன் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு, எல்லா சௌகரியமும் இருக்குதுல்ல அப்படின்னு நினைச்சா, அவன் முதல்ல சொன்னார்ல பகவான், அறிவில்லாதவன், சிரத்தை இல்லாதவன், சந்தேகம் உள்ளவன். அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் அந்த தொழில் அதிபரும். அவனை பார்த்து அவன் நல்லா தானே இருக்கான், அந்த மாதிரி குழுப்பினை எல்லாம் யாருக்கு இருக்கு, எப்படியோ அடிச்சு பறிச்சு சம்பாதிச்சு நல்ல துட்டியா நல்ல சௌகரியமா இருக்க யோகாரியா அப்படின்னு சொல்றவனு 2 பேருமே அறிவில்லாதவங்க. ஏன்னா அவரு அந்த சக்கரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறவரு நாம வியாபாரம் அப்படிங்கிற ஒரு கவனத்துக்கு மட்டும்தான் தன்னோட புத்தியவும் குணத்தையும் காலத்தையும் முழுக்க முழுக்க செலவு பண்ணி இருக்கிறார். அதனுடைய விளைவா அவருக்கு தேவையான செல்வமும் தேவையான அந்த தொழிலும் அவரை நல்லா மூழ்கடிச்சிருச்சு. ஏன்னா தன்னை முழுசாவே ஒப்பு கொடுத்துட்டாரு, கவனம் பூரா அவ்வளவுதான்.
அப்படி கடுமையா உழைச்சாரு, அதனால அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு ஆத்ம விசாரணையை பற்றிய அக்கறை எல்லாம் கிடையாது. இவன் அந்த அளவுக்கு தன்னை உழைக்கவோ அதுபடி தன் புலன்களை கட்டுப்பாடோட அதுக்கு உலகியல் லாபத்துக்காக தன்னடக்கத்தோட பாடுபடவோ தெம்பு இல்லாம இருந்துக்கிட்டு அவனை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கிற முட்டாளுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு பேருமே இதே ஜட உலகத்துல தன்னைத்தானே இரையாக்கிக்கிட்டு தான் காலத்தை கழிச்சிருக்கிறாங்க. இவன் என்னதான் வறுமையில இருந்தாலும் பட்டினியா கிடக்க போறதில்ல. எப்படியாவது களவாண்டாது தின்றுவான், யாரையாவது ஏமாத்தியாவது சாப்பிட்டுருவான். அவன் சாப்பிடவே நேரம் இல்லாம மற்றவன் களவாங்கிறதுக்கு வழிகாட்டியா வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பணம் ஓடி ஓடி பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பான். அப்ப ரெண்டு முட்டாளு ஒண்ணு தானே. இவன்கிட்ட சாப்பிட வழி இல்லை, அடுத்தவன்கிட்ட திருடி சாப்பிட்றான். அவனுக்கு சாப்பிட நேரம் இல்லை, அடுத்தவன் திருட்டுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக திருடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆக ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆத்ம விசாரணை வேணுங்கிறது. அப்போ அந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கடமையை செஞ்சானா அவனுக்கு இந்த ஜட கடமைகளுக்கு சுலபமா செல்வத்தையும் இந்த தேவையான செல்வத்தை சேகரிக்கவும் செலவழிக்கவும் அவன் கடமை வீரனா இருக்கிறவன் கண்ணியமா அதுக்கு அளவான அளவுக்கு தான் செலவழிப்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், கம்மலை கால்ட்டி கொண்டு போய் கொடுத்து கடலை மிட்டாய் வாங்கி தின்னா அது கெட்டிக்காரத்தனமா. அந்த மாதிரி முட்டாள்தனமா முழு வாழ்க்கை மனித வாழ்க்கையை வீணா செலவழிக்கிறதுக்கு எதை வெறுமனை அனுபவிக்கிறது. ஆக இங்க பௌதிக வாழ்க்கைய புறந்தள்ள சொல்லி ஒட்டுமொத்தமா புறஞ்சொல்லி புறத்துறவுக்கு கிருஷ்ணர் இங்க சிபாரிசு பண்ணல. புறத்துறவுங்கிறது வெறுமனை செயலை கைவிடுறது. அது அந்த செயலை கைவிடுறதுனால நமது உடலை நடத்திக்கிறதுக்கு கூட தேவையான வசதி இல்லாம வறுமையும் சோகமாயிருவோம். அப்படி ஒரு தரித்திர நிலையில இருந்தா நீ எப்படி கர்மத்தை செயல்படுத்துறது? அப்போ எல்லாத்துலேயுமே சிறந்த கல்வியை சம்பாதிக்கணும், பொருளையும் சம்பாதிக்கணும், சொந்த பந்தத்தையும் சம்பாதிக்கணும், தெய்வீக ஞானத்தை சம்பாதிக்கணும். தெய்வீக ஞானத்தை சம்பாதிக்கணும்னா இந்த தேவையான உலகியல் விஷயங்களையும் சம்பாதிக்கணும். அப்படி ஞானத்தை சம்பாதிக்க தெரியல அப்படின்னா அவன் விவேகமற்றவை, வாழ தகுதி இல்லாதவை, மனித உடல் கிடைச்சும் வீணா போனவை. அதனால இவர் கிருஷ்ணர் இங்கே அவனை அழைக்கும் போதே தனஞ்சயனேன்னு அழைக்கிறார். தனம் ஜெயம் பிரிச்சு சொன்னா தனஞ்சயன்கிறது என்ன? தனஞ்சயன்னு ஒரு வாயு இருக்குது உடம்புல. இந்த தனஞ்சயன்கிற வாயு தான் நம்மள பிராணனை, அதாவது நாமள நமது ஆத்மா பிராணன் உயிர் அப்படின்னு எது வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த உடம்புக்குள்ள இருந்து நம்மள பத்திரமா கட்டுக்காவலோட பத்திரமா அழைச்சிட்டு போற அந்த வாயு தான் தனஞ்சயன் வாயு. தனஞ்சயனேன்னு அவனை கூப்பிடும் போது நீ வெற்றி பெற்றவன்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றாரு. நீ மன அடக்கத்திலையும் புலனடக்கத்திலையும் உன்னுடைய முழுமையான அறிவை பயன்படுத்துற விதத்திலையும் நீ முழுமையான வெற்றி பெற்றவன், பூரணமானவன் தனஞ்சயனே அப்படிங்கிறது. எப்படி அந்த தனஞ்சயன்கிற வாயு பிராணன் உடல்ல வாழ்ற வரைக்கும் அது இருக்கடம் தெரியாம இருக்கும். பிராணன் எப்போ உடம்ப விட்டு போக வேண்டிய கட்டம் வருதோ, அந்த காலம் வருதோ, அப்ப வா போவோம், எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டு போவோம்னு அவனுடைய ஆன்மாவுக்கு தேவையான அத்தனை எண்ணங்களையும் எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு வாகனமா இருக்கக்கூடிய வாயு. அதை நீ வெற்றி பெற்றவன். அதனாலதான் முதல்ல சொன்னாரு, நீ இந்த போர்ல தோல்விங்கிற மரணத்தை தழுவினாலும் சரி, வெற்றின்னு அடுத்தவனுக்கு மரணத்தை பரிசா கொடுத்தாலும் சரி, உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொன்னது. ஏன்னா நீ மரணத்தை கண்டு அஞ்சிரவே கிடையாது, உடம்ப விட்டு வெளியில போறதுக்கு அஞ்சிரவே கிடையாது. இவனும் முதல்ல அவங்களையெல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லல. அழிச்சிருவேன்னு சொல்லிதான் நான் என்னால அவங்க அழிக்கப்படுற நிலைமை வேண்டாம்னு சொல்லிதான் அழுகுறான், வருத்தப்படுறான். அப்பதான் உன்னால நீ அவங்க அழிவாங்கங்கிற அந்த ஆணவம் உனக்கு எதுக்கு? அவங்களால நீ அழிக்கப்பட்டாலும் கூட
உனக்கு நல்லதுதான், ஆனா விலகி ஓடுனேன்னா கோழையா உன்னை துட்டுவாங்க, அது சாவை விட மோசமானது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ மறுபடியும் அவனை அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் தனஞ்சயனேன்னு கூப்பிடுறாரு. தனஞ்சயனேன்னு கூப்பிட்டு தத்துவ ஞானத்தால் கர்மங்களை விட்டொழித்தவன். தத்துவ ஞானம்ங்கிறது என்ன? ஞானம் பத்தி பேசணும், தத்துவ ஞானம்னு சொல்றாரு இங்க. தத்துவ ஞானம், சாதாரண ஞானம் வந்து ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கும். நமது குருமார்கள்ல முதல்ல சிக்ஷா குரு இருப்பார், முதல்ல வழிகாட்டி, அப்புறம் தீட்சா குரு இருப்பார், மூணாவதா பிரேம பக்தி பிரேம குரு இருப்பார். அதாவது முதல்ல இந்த பௌதிக உலகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிக்கிறதுக்காக ரெண்டுக்கும், ஆத்மாவுக்கும் இந்த ஜடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி இந்த ஜடத்தோட நம்ம வச்சிருக்கிற அந்த தொடர்பை துண்டிச்சு விட்டுருவார் அந்த குரு. அதுக்கு அடுத்த குரு வந்து நடைமுறையில எப்படி வாழணும், எப்படி இருந்தா இந்த ஜடத்தோட நீ மாட்டிக்க மாட்ட, சிக்கலுக்கு ஆளாக மாட்ட, சுமைகளுக்கு ஆளாக மாட்ட அப்படிங்கிறத வழிகாட்டுவார். மூணாவதா வந்து சொல்லி கொடுக்கிற குரு தான் உனக்கும் இறைவனுக்குமான உறவை தொடர்பு படுத்தி கொடுப்பார். உன்னை இறைவனுடைய அம்சமாவே அடையாளம் காட்டக்கூடிய குரு பிரேம பக்தி குரு. அப்போ பகவானுடைய அம்சமா உனக்கு உன்னை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அந்த குரு பிரேம பக்தி குருவே இந்த மீதி ரெண்டு வழியவும், அதாவது ஜடத்துல இருந்து உன்னை துண்டிக்கிறதுக்கும் ஜடத்தை சரியா கையாளுறதுக்கும் சொல்லி கொடுக்கிற குருவும் பிரேம குருவும் ஒரே ஒருத்தரா இருந்தா அப்படிப்பட்டவர் தான் நம்ம குரு. பொதுவா குருன்னு சொல்லி நம்ம யாரை வேணாலும் வழிகாட்டியா எடுத்துக்கலாம். தக்க ஆன்மீக குருவை அடைந்து அவருக்கு சேவை செஞ்சு பணியோட கேள்வி கேட்டு உன்னோட ஞானத்தை விருத்தி செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். வெறுமனே ஞானம்ங்கிறது வந்து ஓரளவு நமக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி கொடுக்கும். தத்துவ ஞானம்ங்கிறது வந்து அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துல முடிவான இலக்கு. தத்துவம்ங்கிறது அதனுடைய அந்த ஞானத்தினால் விளையக்கூடிய பலன் தான் தத்துவம். அது என்ன பலன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் தத்துவம். அந்த தத்துவ ஞானத்தால், அதாவது பலன் தராத ஞானம், சும்மா மேதாவித்தனமா வெளிப்படையா துறவை பத்தி பேசலாம், ஆன்மீக வாழ்க்கையை பத்தி பேசலாம், பௌதிக வாழ்க்கையோட முடிவை பத்தி பேசலாம். இது எல்லாம் இந்த மாயை, உலகம் வந்து மாயை, பெண்கள் மாயை, நான் அதை விட்டுருவேன் இதை விட்டுருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ற எத்தனையோ குருமார்கள் செல்வ செழிப்புலையும் சுகபோகத்திலையும் வகை வகையான குளிரூட்டப்பட்ட வாகனங்கள்லையும் பதவி பவுசா திரியிறானுங்க. அவங்கள பார்க்கறதுனாலே சாதாரணமா பார்க்க முடியாது. உண்மையிலேயே பெரிய ஆளுன்னா என்ன பார்க்குற எப்ப வேணாலும் யார் வேணாலும் யாரையும் அவர் சந்திக்க தயாரா இருந்தா தான் அவர் உண்மையிலேயே பெரியவர். அவரை பார்க்கறதுக்கே காத்திருக்கணும், பேசினா காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த அவர் வந்து போதிக்கிறாராம். ஜெகத்குருங்கிறான், சத்குருங்கிறாங்க. இது சாதாரண அரசியல்வாதி மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போய்கிட்டு இருந்தோம்னா அப்ப தத்துவம் அது ஞானம் ஆகுது. உண்மையிலேயே தத்துவ ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னுங்கிறத அவர் நடைமுறையில நம்ம கூட இருந்து வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டினவர் தான் 1908 மேற்கு வங்காளத்துல நம்ம கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்ல ஒருத்தர். 1908 பிறந்தவர். 1934 நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்குறாரு. அது வரைக்கும் அவரு தன்னுடைய கல்வியிலையும் வீட்டு அப்பா அம்மாவுக்கு செய்யற கடமையிலையும் சிறப்பா செயல்பட்டார். ஆனாலும் அந்த வாழ்க்கையினுடைய மொத்த கவனமும் நோக்கமும் எங்க போகுது, என்ன செய்யணும், எது வாழ்க்கை அப்படிங்கிறதுல உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விசாரணை இருந்துகிட்டே இருந்தது. இது ஒன்றும் உண்மையிலேயே இங்க சம்பாதிக்கிறதோ சேவை செய்யறதோ சக உயிர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதோ தன்னை பேரு புகழை வாசிக்கிறதோ இது மட்டுமே என்னுடைய வாழ்க்கை மாதிரி தெரியலையே, இதுக்கு மேலான ஏதாவது ஒண்ணு இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற குணத்துல இருந்தார். அதனாலதான் 34 அவருடைய தேடுதல் என்னன்னு தெரியல, தற்செயலா நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அவருக்கு இவர் தான் நம்ம குரு, இவர்கிட்ட நம்மளுடைய தவிப்பு என்னங்கிறத சொல்லிட்டோம்னா
எப்படியாவது இதுக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு போறாரு. அந்த நிலையே அவருக்கு ஞானம்தான். குருவை சரணடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குரு தத்துவம் என்னங்கிறது அவருக்கு விளங்கிருச்சு. குருவை சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தத்துவ ஞானம் என்னங்கிறது தெரியும். அது வரைக்கும் சொந்த அபிப்பிராயம் என்ன வச்சிருக்கிற வரைக்கும் வெறுமனை ஞானம்ங்கிறத விஷயத்த அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். யானையை பார்க்குறோம், யானை பாகடம் ஆகணும். அப்பதான் யானையை பார்த்தா மட்டும் போதாது, ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. அந்த யானைக்கு பாகனானா எப்படி இருக்கும்? யானையை பார்க்கறது ஒரு வகை, தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை. யானை கிட்ட தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் வாங்குறது, வரவேற்கிறது, அது எல்லாமே சரிச்சான் என்ன. ஆனா யானை பாகனானாத்தான் யானையை பத்தி நல்லாவே தெரியும். அதே மாதிரி இவர் குரு கிட்ட சரணடைஞ்ச உடனே, குருன்னா அவர் பார்த்த உடனே, இவரை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஒவ்வொருத்தரையும் உன்னைய பார்த்தாலும், என்னைய பார்த்தாலும், அவரை பார்த்தாலும், இங்க இருக்கிற யாரை பார்த்தாலும் சரி, பார்த்த உடனே அவங்க இந்த வேலைக்கு தான் அவங்க லாயக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு தேவை இருக்குது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருப்போம். இதுதான் உன்னுடைய தேவை, இதுதான் உன்னுடைய செயல், இதுக்கு தான் நீ பொருத்தம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அப்ப நமக்கு திருப்தி கிடைச்சிரும். அந்த மாதிரி இவரு சர்வேஸ்வர ஐயா பார்த்த உடனே அவரு, நீ விக்கிரக ஆராதனை பூஜாரியா இருக்கிறதுக்கு பொருத்தமானவன், அது சம்பந்தமான விஷயங்களை நீ படிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. உலகியல் விஷயங்கள்ல அவரை அனாவசியமா ஈடுபாடு காட்ட விடாம விக்கிரக ஆராதனையில ஈடுபடுத்திட்டாரு. இவர் பல இடங்கள்ல கௌடிய மடத்தோட கோயில்கள்ல எல்லாத்துலயுமே இவர் தான் பூசாரி. அப்படிதான் இருந்தாரு. ஒரு நாள் மொத்தத்துல அகிலம் முழுவதுக்குமா சேர்த்து அப்பப்போ இந்த சமய மாநாடு நடக்கும், ஆன்மீக மாநாடு. அதுல போனவர் தான் விவேகானந்தர்லாம். சிகாகோவில் அந்த ஆன்மீக மாநாடுக்கு இந்தியா சார்பில் போனவர், இந்து மதத்துக்காக போய் அதை அன்னைக்கே அவர் அப்படி உலகத்தையே அவரை பக்கம், இந்தியா பக்கம் திருப்பி விட விட்டவர், நம்ம பிரபுபாவுக்கெல்லாம் முன்னாடி. அதே மாதிரி ஒரு மாநாடு நடக்கும்போது பேச சொல்லி, கல்கத்தாவில் நடக்குது அந்த மாநாடு, அங்க பேச சொல்லி நம்ம குரு மகாராஜ் சரஸ்வதி மகாராஜ் இவரை அனுப்பி வச்சுட்டாரு. இவர் தான் போய் பேசணும்னு சொல்லிட்டாரு மடத்துல. அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டம். என்னால எப்படி முடியும்? நான் வெறுமனை பூஜையைத்தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், பூஜாரி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எங்கேயா படிச்சிருக்கிறேன்? அவ்வளோ பெரிய சமய மாநாட்டில் பல்வேறு சமயங்கள் வந்திருக்கும், அதுக்கிடையில கௌடிய வைஷ்ணவத்தினுடைய தன்மையை என்னால் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. நைட்டு இரவு எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு எல்லாரும் நித்திரை ஆனதுக்கப்புறம் குரு மகாராஜ் அவர் ஜெபம் பண்ண தொடங்குற அந்த நேரத்தில் தன்னோட நண்பர்கிட்ட சொல்லி, குரு கிட்ட இதை சொல்லுங்க, காலையில வேற யாராவது சிறந்தவர்களை பேச்சாளர்களை அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் போய் சொல்றாரு சரஸ்வதி மகாராஜ் கிட்ட. அவன் ஏன் அப்படி நினைக்கிறான்? இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை, நான் சொல்லிட்டேன் அவர் தான் பேசணும்னு, அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு போயிட்டாரு அவரு. சரஸ்வதி மகாராஜோட தன்மையா தான், ஒண்ணு சொன்னா சொன்னதுதான். அடுத்து அவரு அதை பத்தி பேச்சுக்கே இடம் இல்லை. அவரோட குருவை அவர் குரு பூமியை விட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய பூத உடல் சரீரத்தை தொட்டு அந்த சடங்கை செய்யறதுக்கு இந்த உலகத்துல வந்துட்டு அவர் போயிட்டாரு. குரு அவருடைய சவந்தான் இருக்குது, அதை தொட்டு கடைசி காரியங்களை நடத்துறதுக்கு யாரையுமே தொட விடல. அது நெருங்கி போனான்னா இவர் சொல்றாரு, குறைஞ்சது ஒரு வருஷமாவது பாலுறவுல ஈடுபடாத ஒருத்தன் தான் என் குருவோட சடலத்தை தொடணுங்கிறாரு. ஒருத்தனும் வரமாட்டேங்க, அவ்வளவு பக்திங்க இருந்தாங்கல்ல, யாருமே வந்து தொடமாட்டேங்க. துணிஞ்சு அதெல்லாம் பொய் சொல்லிட்டு வேணாம், ஏன்னா தெரியவா போகுது, நான்லாம் சுத்தமா தான் இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு தொடலாம்ல, அதுக்கும் பயம். அதை சொல்லிட்டாரு இவரே. அப்படி யாராவது பொய்யா சொல்லிட்டு வந்து தொட்டா
விளைவு மோசமா இருக்கும்ட்டாரு. மிரண்டான். ஒருத்தரும் தொடல. போலீஸ்ல இருந்து மற்ற எல்லாருமே, பொதுமக்கள்ல இருந்து அத்தனை பேருமே திணறிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரி வந்து சொல்றாரு, கொஞ்சம் நிபந்தனையை தளர்த்திக்கலாமா அப்படிங்கிறாரு நம்ம குருநாதர்கிட்ட. அப்போ சரி, ஒரு 3 நாளைக்காவது வச்சுக்குவோம், 3 நாளைக்காவது தூய்மையா இருக்கிறவன் எவனாவது வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் 4-5 பேர் வந்தாங்க. அப்படிப்பட்டவர் நம்ம குரு. சாதாரண சாதாரண வேஷம் போட்டுக்கிட்டு ஏதோ போதிய இன்பங்களை எல்லாம் தனக்கு சேவை செய்ய வச்சுக்கிட்டு நான் ஆன்மீக குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது. அப்படிப்பட்ட இவர் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் மறுநாள் காலையில பயத்தோடயே போய் விக்கிரக ஆராதனை எல்லாம், பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பேசுறாரு ஜாபர் கோஸ்வாமின்னு. அவரு அதுக்கப்புறம் கல்கத்தா மடத்துல இவர் முன்னால ஆன்மீக மாநாட்டுல பேசினாரு. அது 1984 நினைக்கிறேன், 84, 82, 83 அந்த சமயத்துல. முதிர்ந்த வயது தான். அதுக்கப்புறம் 84 அவர் பூமியை விட்டு போயிட்டாரு. அப்போ பேசின உடனே கல்கத்தா டைம்ஸ்னு அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நாளிதழ்கள் மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாட்டு செய்தி பத்திரிகையிலையும் இந்த கௌடிய வைஷ்ணவத்தினுடைய தியாகமும் கடவுளை அணுகும் முறையவும் எளிய மக்களுக்கும் இணக்கமான சுலபமான வழியை காட்டுறதையும் பற்றி இவ்வளவு சிறப்பா யாருமே பேச முடியாது. ஆன்மீக பற்றிய அறிவோ நம்பிக்கையோ இல்லாதவனுக்கு கூட நாம ஆன்மீக அறிவை அவன் புரிஞ்சிக்க முடியாதவனா இருந்தாலும் கூட நாம இவ்வளவு நாள் தவறாக பொய்யாக நம்மளை நாமளே ஏமாத்தி வாழ்ந்திருக்கோம்ங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோம்னு கண்டிப்பா வருவான். அந்த அளவுக்கு இவர் பேசிட்டார். பேசி முடிச்ச உடனே மறுநாள் பேப்பர்ல இந்த செய்திகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் குரு மகாராஜ் கூப்பிட்டு, இங்க வா, என்னமோ ஒண்ணும் தெரியாது, பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசியிருக்க அப்படின்னு காட்டின உடனே அவருக்கு கண்ணீர். நான் பேசுனதாவே எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன் நம்ம சியாமசுந்தர் ராதாகிருஷ்ணரை நினைச்சேன், உங்களை நினைச்சேன், போய் கண்ணை முடிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அது இப்படி விளைவா இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு விழுகிறாரு. இது குரு தத்துவம், புரியுதா? அந்த தத்துவ ஞானம் வெறுமனை யானையை பார்க்கறதுக்கு பாகனாகிற மாதிரி குரு தத்துவம் புரிஞ்சுக்கணும்னா குருவை சரணடைஞ்சு தன்னை பத்தியே பூராமே தெரிஞ்சுக்கிட்டா. அந்த குரு தத்துவத்தினால கர்மங்களை விட்டொழித்தவன். கர்மங்களை விட்டொழித்தவன்னா கைவிட்டவன் அர்த்தம் இல்ல. கர்மங்களோட ஈடுபாட்டினால கிடைக்கக்கூடிய பலன்களை விட்டொழித்தவன், அதுதான் கர்மத்தை விட்டொழித்தவன். ஆனா கடமை எல்லாம் செய்வான். அவர்தான் தத்துவ ஞானத்தினால கர்மத்தை விட்டொழித்தவன்கிறாரு. சும்மா கர்மத்தை விட்டொழித்தவன் கிடையாது. சொத்து சோமெல்லாம் வேண்டாம்னு காவியை கட்டிக்கிட்டு பரதேசம் போயிட்டான் அப்படின்னா அவன் குடும்ப சுமையில சலிச்சு போனானோ இல்ல புதிய ஒரு சுவையை தேடி போயிருக்கானோ எவன் கண்டான்? அது பிரச்சனை கிடையாது. தத்துவ ஞானத்தினால கர்மத்தை விட்டொழித்தவன்னா கர்மாவில தான் இருப்பான், செயல்லாம் படுவான். ஆனா அதனுடைய எந்த ஒரு வெற்றி தோல்விகளை பற்றிய அக்கறையெல்லாம் அவனுக்கு இருக்காது. எந்த ஒரு லாபத்தை பற்றிய அக்கறையோ கவனமோ அந்த பலனை அனுபவிக்கிற குணமோ தனக்குத்தான் உரிமை அப்படின்னு அந்த செயலுக்கு தன்னை உரிமையா அதிகாரியா ஆக்கிக்கிற குணமோ இருக்காது. அதான் தத்துவ ஞானத்தினால கர்மத்தை விட்டொழித்தவன்றாரு. அப்புறம் ஆத்ம ஞானத்தை சொல்றாரு. தத்துவ ஞானத்தை சொல்லிட்டாரு, அது ஜட செயல்களுக்கு. ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னா கடவுளை பற்றிய செய்திகள் நமக்கு நிறைய இருக்கு, அபிப்பிராயம் நிறைய இருக்குது, பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு கடவுள் பெயர்கள் இருக்கு. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுவா. கலி யாரு? இவன் தான், நம்ம கிருஷ்ணன் தான் கலி. கலி புருஷனும் அவன் தான். ஐயோ கலியுகமே, இந்த கலிகாலம் கெட்டு போச்சுன்றோம். கலிகாலமும் கிருஷ்ணன் தான்டா கலி. அதான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலின்னா கப்பம் கட்டுறோம் எதுக்கு? கலி புருஷனுக்கு தான். நீ உன்னோட பலனை கப்பம் கட்டிட்டு நீயா உன்னை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு தான் கப்பம் கட்டணும். நம்மளையே அவனுக்கு கப்பம் கட்டிட்டா நீ பாத்துக்க, நான் என்ன உனக்கு கப்பம் கட்டுறது?
நான் உனக்கு கட்ட வேண்டிய கப்பத்துக்காக கப்பம் கட்டிட்டு நான் இங்க சௌக்கியமா வாழ்ந்துருவேனா? தான தர்மம் பண்ணிட்டு, கோயில் பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு, கோயில் எல்லாம் கட்டிட்டு, பகவானுக்கு வைர மாலை எல்லாம் சாத்திட்டு, பட்டு சாத்திட்டு, திருக்கல்யாணம் நடத்திட்டு, 1000 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு, இங்க நாம செல்வ செழிப்புல இருந்துட்டு, பகுமானமா வாழ்ந்துட்டு, பூமியை விட்டு ஒரு நாள் வாயை பிளந்துட்டு போயிட்டு, திரும்ப வந்து அதே மாதிரி ராஜாவா வந்து வாழ்ந்துக்கிட்டு, வேற வேலை இல்லையா? வருஷம் பூரா உனக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கவா? ஏப்பா இது என்னப்பா தேவையில்லாத வேலை? நீ என்னையவே கப்பமா எடுத்துக்கடா. நான் எதுக்கு உனக்கு அலங்காரம் பண்றவன் பண்ணட்டும். இதெல்லாம் பண்ணினா நான் என்ன நீ உனக்கு சொந்தமாக்கிவியா இல்ல நீ எனக்கு சொந்தமாவியா? அந்த பலனை கொடு, நான் வச்சுக்கிறேன். திரும்ப நான் போட்டதுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு வைர கிரீடம் போட்டேன், அடுத்து 10 லட்சம் நீ கொடுப்ப. திரும்ப 10 லட்சத்துக்கு நான் எதையாவது ஒன்ன செய்வேன், நீ 10 கோடி கொடுப்ப. வேற வேலை இல்லையாடா? போதுமாப்பா சாமின்னு. இதுக்குத்தான் ஆத்ம ஞானம் வேணுங்கிறது. ஆன்ம ஞானம் வந்துச்சுன்னா நான் யாரு நீ யாருன்னு தெரிஞ்சிடும். உன்னோட அம்சம்தான் நானு. எப்பவோ எதுக்கோ ஆசைப்பட்டு நினைவு கெட்டாத காலமா பல மாதிரியான இடத்துல இருந்து காலங்காலமா பல மாதிரியான உடல்கள்லையும் வாழ்ந்து 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 இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது நான் யாருங்கிறது. எனக்கே இப்பதான் புரியுது. உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய சொந்தமே எனக்கு இப்பதான் புரியுது. நீ என்னவாலாம் இருக்கிற? நீ காளியாத்தாளா இருக்கியா, மாரியாத்தாளா இருக்கியா, முனியாண்டியா இருக்கியா, இயேசுவா இருக்கியா, அல்லவா இருக்கியா? அடிச்சு திங்கிறது எல்லாமே நீதான். தின்னப்படுற பொருளும் நீதான். எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா தானே. சாட்சியா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஜீவனையும். ஒரு ஆட்டை கசாப் கடைக்கு கொண்டு வர்றேன் ஒருத்தன், கையில பிடிச்சு கொண்டு வர்றான். அது கம்பீரமா அப்படி. ஏன்னா அவன் வளர்ப்பு அப்படி. அவனுடைய கொம்பு என்ன, அதுக்கு முடி வெட்டி விட்டு இருக்கிறது என்ன, அந்த கொம்புல போட்டிருக்கிற சலங்கை என்ன, அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு அது பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படி ஜல் ஜல்லுன்னு வருது. அது பேசுது. கை கொடுன்னா காலத்துக்கு முன்னால கொடுக்குது. முன்னங்கால் தானே அதுக்கு கை கொடுக்குது. சொந்தமா தான் வருது. வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போனான்னா அப்படி கம்பீரமா அதனுடைய நடைய பார்த்தோம்னா அவ்வளவு அழகு. நல்ல உயரமா ஒரு மனித உயரத்துக்கு இடுப்பு உயரத்துக்கு மேல இருக்குது அந்த கடை. எங்க கொண்டு போறான்? கசாப்புக்கு வெட்டுறதுக்கு கொண்டு போறான். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒரே போடு, அது கொண்டு போறான். ஆனா அதுக்கு தெரியல, அது வேகமா சந்தோஷமா பின்னால வந்துகிட்டு இருக்கு, கூடவே தான் வருது. ரோட்ல பள்ளம் தோண்டி இருக்கிற இடத்துல இந்த மழை பெஞ்சதுல தண்ணி கிடக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே அப்படி நிக்குது. நின்றுட்டு தண்ணிக்குள்ள காலை விட்டுறக்கூடாதான். அது அது கொஞ்சம் எச்சரிக்கை. அப்படி பின் வாங்கிட்டு டக்குன்னு அந்த 4 காலில் ஒரு தாவி அந்த கிடங்க தாண்டி போகுது. அவன் முன்னால் நடந்து போறான். அவன் மேல அவ்வளவு அக்கறையோட தன்னை காப்பாத்திக்கிட்டு அவ்வளவு கம்பீரமா அது பின்னால போகுது. பாவம், அவன் பாசமா அவ்வளவு வளர்த்துட்டு தின்னு விடுவான். அப்போ திங்கிறவன் யாரு? அந்த ஆடு யாரு? அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு நம்பிக்கை இருக்குது. அது தன் உடலை அவனுக்கு தர்றதுக்கு சம்மதிச்சு போகுதா, இல்ல அவன் அப்படியெல்லாம் நம்மள உடலை நம்மள தின்ற மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்பி போகுதா? அதுக்கு தெரியாது எதுவுமே. அந்த ஜீவனுக்குள்ளேயும் பகவான் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்போ இரக்கம் இல்லாத கடவுள்னு நீ நினைக்க மாட்டியா? அது எப்படி இரக்கம் இல்லாத கடவுள்? இரக்கத்தோட தான் இருக்கிறாரு. வாழ்ற வரைக்கும் அந்த ஆடு அது சௌரியமா வாழ்றதுக்கு கூட இருந்தவர் அவர் தானே. அது இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குல்ல. எதுலையுமே கடைசி வரைக்கும் அந்த ஆடு வந்து தன்னோட கம்பீரத்தையும் கெட்டிக்காரத்தன்மையும், ஆடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொம்பு இழைக்கவே இல்லை, ஆடும் இழைக்கவே இல்லை. நல்ல கொழுத்து சௌகரியமா வாழ்ந்திருக்கு. அது வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துருச்சு. யார் எஜமானனோ அவனுக்கு தன் உடலை கொடுத்துட்டு புனிதமா போயிருச்சு. அடுத்து புகழ்பெற்ற ஒரு கலைஞனாகலாம், எப்படி வேணாலும் அது வரும். ஏன்னா அதோட தியாகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலன் அதுக்கு இருக்கத்தானே செய்யும். அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அவனை கூட்டிக்கிட்டு தானே போவான். அந்த ஜீவனை ஒண்ணு வாழ்ந்துட்ட, சௌக்கியமா இருந்துட்ட, உன்னுடைய உடலை அவனுக்கு உணவா கொடுத்துட்ட, இப்ப நீ வெளியில வந்துட்ட, என் கூட வா, இந்த தியாகத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு இதே மாதிரி உன்னை எத்தனை தடவை எவ்வளவு பேர் தின்னானோ அவன் பூரா உன்னை தலைவனா கொண்டாடுற மாதிரியா உன்னைய கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், தனஞ்சியை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவான். அப்போ பகவான் கருணையோட தானே வேலை செய்யறாரு. தின்னவன் மறுபடி
நான் தின்னுட்டேன், திரும்ப அவனுக்கு திங்க நான் வர்றேன் அப்படின்ட்டு அவனும் அதே மாதிரி வந்து பிறப்பான். ஆக இயற்கை சுற்றி சுற்றி தந்துகிட்டு இருக்கு. எந்த இறைவனா இருந்தாலும் சரி, அந்த இறைவன் என் இறைவன் தான். வெவ்வேறு விதமா சொல்லப்படுறது அத்தனையிலையுமே நீ ஏன் விதவிதமா பாக்குற? அது எல்லாமே ஒண்ணுதாங்கிறதும் வெவ்வேறு தன்மையில. நீங்க இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறார், படிச்சு முடிச்சு ஒரு காவல்துறை அதிகாரி ஆயிட்டா, இல்ல கலெக்டர் ஆயிட்ட. அங்க உன்னை கலெக்டரா பாக்குறதுக்கு ஒருத்தர் வர்ற மக்கள் அதிகமா இருப்பாங்க. அதே சமயத்துல சொந்த வீட்டுல உன்னை அம்மாவா அப்பாவா அக்காவா அண்ணனா தங்கச்சியா பாக்குறவங்க இருப்பாங்க. ஒரே நபர் தான், இங்கேயும் அங்கேயும் வெவ்வேறாவா இருக்கிறோம், ஒரே நபர் தானே. அந்த மாதிரி இறைவனுடைய கிருஷ்ணனுடைய வைபவத்தை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா அது ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல சுருக்கமான விளக்கம் இவ்வளவுதான். அந்த மாதிரி கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டா நீ என்னவா நினைக்கிறியோ அந்த மாதிரி இருப்பார் கிருஷ்ணர். அவ்வளவுதான். நீ குழந்தையா பார்க்கலாம், நண்பனா பார்க்கலாம், அதிகாரியா பார்க்கலாம், நீ கருப்பசாமியா பார்த்தாலும் சரி, காளியாத்தால பார்த்தாலும் சரி, அது உன் இஷ்டம். அந்த தன்மை அவர் தான். ஆனா அவரும் அந்த நீ வணங்குற தெய்வமும் சமம் கிடையாது. அவருடைய அம்சம்தான் அது. உங்ககிட்ட எத்தனை குணம் இருக்குதோ அதே மாதிரி அவர்கிட்ட அத்தனை குணம். உங்ககிட்ட எத்தனை எண்ணங்களும் வடிவங்களும் செயல்களும் விருப்பங்களும் இருக்குதோ அதே மாதிரி அவர்கிட்ட. ஜீவாத்மாவுக்கே இவ்வளவு இருக்குன்னா பரமாத்மாவுக்கு எவ்வளவு இருக்கும்? அத்தனையும் இருக்குது. இதே மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பூமி உருண்டை மாதிரியே பல்வேறு கிரகங்களையும் அதுல இருக்கிற உயிர்களையும் அதனுடைய தன்மையும் அந்த கிரகத்தினுடைய அதிபதியவும் எல்லாத்தையுமே அவர் தான் மெயின்டெனன்ஸ் நிர்வாகம் பண்றாரு. இதெல்லாம் நம்புறதுக்கும் நம்பாததுக்கும் ஆத்ம ஞானம் வேணும். நம்பாம இருந்தாலும் அந்த ஆத்ம ஞானம் இருந்துச்சுன்னா நம்பாததெல்லாம், இப்ப நம்ம பேசுறதெல்லாம் நம்மளால நம்ப முடியலன்னா அதுக்கு அந்த ஆத்ம ஞானம் உதவி செய்யும், கண்டுபிடிச்சு கொடுத்துரும், நம்ப வச்சிடும் நம்மள. மொத்தத்துல நாம முன்னோர்கள் செய்யறதுக்கு இணங்கினா போதும், ஒரு குருவுக்கு இணங்கினா போதும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அழிக்கப்படும், ஆத்ம ஞானம் தானாகவே பிரகாசிக்கும். அந்த ஆத்ம ஞானத்தினால சந்தேகங்கள் முற்றிலும் ஒழிக்கப்படும்ங்கிறாரு. தத்துவ ஞானத்தினால கர்மா ஒழிஞ்சிருது, ஆத்ம ஞானத்தினால சந்தேகம் ஒழிஞ்சிருது. அப்புறம் சுயநிலையில் உள்ளவன், சந்தேகமே இல்லை, கர்மாவில் கெட்டிக்காரனா இருக்கான் அப்படின்னா அவன் சுயநிலைக்கு வந்துட்டான். உண்மையான நிலை அதுதான். எப்பவும் சந்தேகத்தோடையும் கடமை செய்யறதுல அந்த பலனெல்லாம் தனக்குத்தான் கருமையா இருக்கிறதுலையும் அவன் தன்னிலை இழந்த சுயநிலை இழந்தவனா தான் இருப்பான். அப்போ ஒரு ஜீவனாகிய நாம எப்ப சுயநிலை அடைகிறோம்னா எப்போ பற்று இல்லாம செயல்பட்டு எந்த சந்தேகமும் இல்லாம நம்ம உண்டு நம்ம குரு உண்டு, குருமுக பத்ம வாக்கியா சித்தத்தே கோரியா ஐக்கியா. சித்தத்துல எப்போ சட்டத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அந்த மாதிரி நமக்குள்ள நாமளே இறைவனை கண்டுபிடிச்சு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு நிலையை உண்மையிலேயே அடைஞ்சிட்டோம்னா அப்பதான் இவன் இந்த உலகியல் பந்தங்களால் விதிகளால் கர்மாவால் கட்டுப்படுத்த முடியாதவனாகிறான் அப்படின்னு முடிக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.